வணக்கம் நண்பர்களே. ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் பக்கத்திலிருந்து கின்யா மும்தாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து இது வந்து பாருங்கள், ஷேர் இட். இதை நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டருக்கு வந்து ஈஸியான முறையில் ஃபோட்டோ அல்லது வீடியோக்களை எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த வீடியோக்கு மேலே நாங்கள் லிங்க் கொடுத்துருப்போம். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். சரியா? இதே மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நான் ஃபோனையும் உங்கள்கிட்ட காட்டணும்னு வேண்டியா ஃபோனை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் காட்டுறேன்னு பாருங்கள். இதுதான் இந்த ஃபோனை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கம்ப்யூட்டரில். என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட ஃபோன்லேயும் ஷேர் இருக்கணும், மிஷின்லேயும் சாஃப்ட்வேர் இருக்கணும். சரியா? இப்போ என்ன செய்யுங்க, ஃபோனில் வந்து ஷேர் ஓப்பன் பண்ணி உங்களோட மிஷின்லேயும் பிசிலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவப்படம் இங்கே தானே, இதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படி வரும். இதை போயிட்டு கனெக்ட் டு பிசி இதே கொடுத்தீங்கன்னு சொன்னால் சேஜ் ஆகும், சேஜ் பண்ணப்படும். சரியா? சேஜ் பண்ணப்படும். சேஜ் பண்ண பிறகு நீங்கள் என்ன சொன்னால் இது கொடுங்க. இந்த மிஷினில் தான் இது, பிசியில் தான் இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிசியில் வந்து எக்ஸப்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவனோட மிஷினுக்கும் ஃபோனுக்கும் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகின பிறகு இப்போ நீங்கள் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபைல் சென்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வீடியோ சென்ட் பண்ண போகிறீங்களான்னு பார்க்க போகிறீங்களா, ஃபோட்டோ இந்த தானே ஃபோட்டோஸ் இதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் அப்படி வரும். மேலே பாருங்கள், ஃபோட்டோஸ், மியூசிக், வீடியோ, ஃபைல். இப்போ வீடியோ சென்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு வீடியோ சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? இந்த வீடியோ சென்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், மிஷினுக்கு பிசிக்கு சென்ட் ஆகுது. ஃபோன்லேருந்து பிசிக்கு சென்ட் ஆகிட்டு. அதே மாதிரி மெஷின்லேருந்து ஃபோனுக்கு சென்ட் பண்ணுறது ஃபைல். இதை டச் பண்ணி போங்க. டச் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் அப்படி வரும். இதில் எந்த ஃபைல் அனுப்பணுமோ அதை டச் பண்ணி அனுப்புங்க. சரியா? நான் பர்ஸ் பண்ணவங்க அனுப்பி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் என்ன குயிக்காக வந்தீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்களை வந்து உங்களோட ஃபோனில் பார்க்கணும். சரியா? அதுக்கு ரிமோட் வியூ இதை டச் பண்ணி போங்க. டச் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிசிக்கு வந்து எக்ஸப்ட்னு காட்டு. இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். இதே வந்து நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல் எவ்வளோ காட்டுங்க. பாருங்கள், இந்த காட்டு என்னோட கம்ப்யூட்டரில் ஃபைல் தான். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மை கம்ப்யூட்டர் பார்த்தீங்களா? அதே இது 3D இமேஜ் அதே இது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் இந்த 3 ஃபுல்லி டச் பண்ணி டவுன்லோடு கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலருக்கு வந்துடும். சரியா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இதில் வந்தாய் தானே ப்ளே 2 இதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் ஃபோட்டோவாக பார்க்கணும். உங்களோட கம்ப்யூட்டரில் இப்படி தான் வரும். ஃபோனில் வந்து ஃபோட்டோவை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? இது இப்போ ஃபோனில் உள்ள ஃபோட்டோ வந்து நான் ஒன்று மாற்றினா அது ஒன்றா ஃபோட்டோவாக மாறும். ஓகே நண்பர்களே, இதுக்கு வந்து பிசிக்கும் அடுத்தது உங்களோட ஃபோனுக்கும் கட்டாயம் நெட் இருக்கணும். நெட் இல்லாட்டி இது வேலை செய்யாது. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் தகவலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்.